ஜெர்மனியில் பலர் தங்களது உடல்நல அறிகுறிகள் தொடர்பில் செயற்கை நுண்ணறிவுடன் கலந்துரையாடுவதாக புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. ஆய்வின் போது கணக்கெடுக்கப்பட்ட 1145 பேரில் 45% மருத்துவ தகவலுக்காக AI சாட்போட்களை பயன்படுத்துகின்றனர். மேலும் அந்த பயனர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பிட்ட சாட்போட்டின் ஆலோசனைகளை நம்புகின்றனர். அத்துடன் குறித்த பயனர்களில் 6 ஒருவர் சாட்போட்டின் ஆலோசனைகளை நம்பி மருத்துவர்களை புறக்கணித்துள்ளனர். மேலும் 56% சாட்போட்களை நம்பி தங்களுக்கு இல்லாத ஒரு நோய் இருப்பதாக எண்ணி அஞ்சுகின்றனர். ஆய்வில் பங்கெடுத்த 46% தங்களது மருத்துவ தரவை AI அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்க அனுமதிக்கின்றனர். எனினும் அதில் 71% குறித்த AI நிறுவனங்கள் இந்த தனிப்பட்ட சுகாதார தரவை தவறாக பயன்படுத்தக்கூடும் என கவலைப்படுகின்றனர். இதேவேளை டிஜிட்டல் ஆம்னிபஸ் சட்டத்தின் மூலம் GDPRல் மாற்றங்களை கொண்டு வருவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருகிறது. இந்த நடைமுறை நிறைவேற்றப்பட்டால் குக்கிகள் மூலம் பயனர் தரவை கண்காணிக்க வலைதளங்களுக்கு இனி தெளிவான ஒப்புதல் தேவையில்லை. மேலும் நிறுவனங்கள் இந்த தரவை பயன்படுத்தி AIயை பயிற்றுவிக்கலாம். இது பயனர் ஒப்புதல் இல்லாமல் செய்யப்படும் பாரியளவிலான தரவு செயலாக்கத்திற்கு வழிவகுக்கும் என தனியுரிமை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.